ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு இந்தியன் பீஃப் சேனல். நம்ம இன்னைக்கு எக் வித் பீஃப் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீஃபை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில், பெப்பர், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், சால்ட், வினிகர், சோயா சாஸ், ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பட்டரை தடவிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பீஃப் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு பட்டர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பீஃபை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பட்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கறி வந்து சாஃப்டாக இருக்கும். பீஃப் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். கார்லிக், ஜிஞ்சர் இரண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா செவந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சில்லி, கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர், சோயா சாஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம வந்து பீஃபை சேர்த்துக்கலாம். கறியோட கிரேவி நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஃப் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு.
இப்போ டிஃப்ரெண்டான எக் வித் பீஃப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.